நாமளும் தூங்குற மாதிரியே நடிப்போம், அப்போதான் யாருக்கும் டவுட் வராது. அசந்து தூங்குற மனுஷன் கிட்ட என்ன பண்றான்னு பாருங்க. கையில எடுத்தா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு காலால இப்படி ஒரு கேடி வேலையா? இவ்ளோ உஷாரா இருந்து சிசிடிவியில சிக்கிட்டியேப்பா. ரயில் நிலையத்தில் உறங்கும் பயணிகளை குறிவைத்து செல்போன் திருடும் களவாணிகள். உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த கிருஷ்ணன் மோகன் என்பவர் லக்னோவிற்கு செல்வதற்காக சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் அமர்ந்தபடியே தூங்கியிருந்திருக்காரு. இந்த நிலையில தான் தூக்கம் ஒழித்து பார்த்தபோது பேண்ட் பாக்கெட்ல இருந்த செல்போன் காணாம போனதை கண்டு உடனடியா சென்ட்ரல் ரயில்வே காவல்துறையினர் கிட்ட புகார் கொடுத்திருக்காரு. புகாரின் பேரில போலீசார் அங்குள்ள சிசிடிவி காட்சிகள் ஆய்வு செய்த போதுதான் கிருஷ்ணன் மோகன் அருகே அமர்ந்திருந்த நபர் ஒருத்தவர் அவரது பாக்கெட்ல இருந்து செல்போனை திருடி செல்வது பதிவாகி இருந்திருக்கு. இதைத் தொடர்ந்து போலீசார் விசாரணை நடத்தியதில் தான் அதே ரயில் நிலையத்தில் அந்த நபர் சுற்றி திரிவது தெரிய வந்திருக்குது. உடனடியா அந்த நபரை பிடித்து விசாரணை மேற்கொண்ட போதுதான் மேற்கு வங்க மாநிலத்தைச் சேர்ந்த லட்சுமணகுமார் கொல்கத்தா செல்ல இருந்த சமயத்துல தன்னோட செல்போன் காணாம போனதால தனக்கு செல்போன் தேவைப்பட்டதால தூங்கி இவர்கிட்ட இருந்து செல்போனை திருடியதா கூறியிருக்காரு. இதையடுத்து திருடப்பட்ட செல்போனை போலீசார் மீட்ட நிலையில அந்த நபரை கைது செய்து சிறையிலையும் அடைத்திருக்காங்க. மேலும் இதே போல சென்ட்ரல் ரயில் நிலையத்துல கவுண்டர் அருகே உறங்கும் பயணிகளை குறிவைத்து தொடர்ச்சியா செல்போன் திருடிய மேடவாக்கத்தை சேர்ந்த வினோத் என்பவரையும் கைது செய்து அவர்கிட்ட இருந்து திருடப்பட்ட 10 செல்போன்களை பறிமுதல் செய்திருக்காங்க. தொடர்ந்து அடுத்தடுத்து நடந்த திருட்டு சம்பவங்கள் சென்ட்ரல் ரயில்வே நிலையத்துல பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு.